ஹலோ மக்களே, போன எபிசோட்ல நம்ம விஜயும் காவேரியும் ஒருத்தரோட ஒருத்தர் தொடாம ஆனா அந்த பார்வையிலே காதல பரிமாறிக்கிட்டத பாத்திருப்பீங்க. பெட்ல படுக்காம காவேரிக்காக விஜய் தரையில படுத்த சீனு நம்ம மனசையே தொட்டுடுச்சுல. விரதம் ஆரம்பிச்சு 3 நாள் ஆயிடுச்சு. வெறும் பழமும் பாலும் மட்டும் சாப்பிடறதால காவேரி ரொம்பவே இழைச்சு போயிட்டான். தன்னோட பொண்டாட்டி தன் கண் முன்னாடியே இப்படி சுருங்கி போறத பார்த்து விஜயால சும்மா இருக்க முடியுமா? அதே சமயம் அவளை தொடவும் முடியாதே. இந்த தவிப்புல விஜய் என்ன செய்ய போறான்? வாங்க எபிசோடுக்குள்ள போலாம். காவேரி ரொம்ப சோர்வா கிச்சன்ல நின்னு சமைச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு தலை சுத்துது. காய்கறி நறுக்கும் போது கை லேசா நடுங்குது. அப்போ அங்க வர விஜய் அவளோட இந்த நிலைமைய பார்த்துட்டு மனசு கேட்காம உள்ள வரான். அவளை தொடாம அவ கையில இருந்த கத்திய மட்டும் ரொம்ப சாஃப்டா உருவி எடுக்கிறான். காவேரி பதறி போய், என்னங்க பண்றீங்க? கத்திய கொடுங்க, எனக்கு வேலை இருக்கு. போதுண்டி, ரொம்பதான் வேலை வேலைன்னு பிகு பண்ணிக்கிற. 3 நாளா ஒரு வாய் சோறு இல்ல. முகத்த பாரு, பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கு. நீ போய் அந்த ஸ்டூல்ல உட்காரு, இன்னைக்கு நான் சமைக்கிறேன் அப்படின்னு நம்ம விஜய் சொல்றான். காவேரிக்கு சிரிப்பே வந்துடுது. நீங்களா? உங்களுக்கு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாதே. நீங்க சமைச்சு வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டு நாங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல போய் படுக்கிறதா அப்படின்னு நம்ம காவேரி நக்கலா கேக்குறான். ஏய், என் நாலேஜ பத்தி உனக்கு தெரியாது. யூடியூப்ல பார்த்து நான் எவ்வளவு கத்து வச்சிருக்கேன் தெரியுமா? நீ போய் உக்காரு, வாயால மட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடு, நான் செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு நம்ம விஜய் சொல்றான். காவேரி தள்ளி போய் ஒரு ஸ்டூல்ல உட்கார்றான். ஆனா விஜய் ரொம்ப சீரியஸா வெங்காயம் நறுக்க ஆரம்பிக்கிறான். கண்ணுல இருந்து தண்ணீர் வருது. கண்களை கசக்கிக்கிட்டே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறான். காவேரி சிரிச்சுக்கிட்டே, என்னங்க வெங்காயம் வெட்டுறதுக்கு இப்படி அழுதா எப்படி? நான் எவ்வளவு வெட்டிருப்பேன் அப்படின்னு நம்ம காவேரி சொல்ல, விஜய் கண்ணை தொடச்சுக்கிட்டே, நான் எங்கடி அழுத? அது வெங்காயத்துல இருக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன். லாஜிக்கா கொஞ்சம் யோசிச்சு பாரு. காவேரி அவனே ஒரு காதலோட பாக்குறான். அவனுக்கு சமைக்க தெரியாதுன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். ஆனா தான் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவன் அடுப்புல நின்று வேகிறத பாக்கும்போது அவளுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு வழியா விஜய் தக்காளி சாதம் செஞ்சு முடிக்கிறான். அதை எடுத்து டைனிங் டேபிள்ல வைக்கிறான். காவேரி பூஜைக்கான வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் கட்டியிருந்த மஞ்சள் புடவை துவைக்கிறதுக்காக பாத்ரூம் பக்கம் போறான். ஆனா அங்க புடவைய காணோம். வீட்டுல இருக்கிற மத்தவங்க துணி எல்லாம் வாஷிங் மிஷின்ல போடுவாங்க. ஆனா விரதத்துல இருக்கிறவங்க துணியை தனியா தான் துவைக்கணும். எங்க போச்சு புடவை அப்படின்னு தேடிட்டு மாடிக்கே வரா. ஆனா அங்க விஜய் நேத்து நைட்டே காவேரி கழட்டி வச்சிருந்த அந்த மஞ்ச புடவைய தண்ணியில அலசி மாடி கொடியில காய வச்சுக்கிட்டு இருக்கான். தண்ணி சொட்ட சொட்ட அந்த புடவைய அவன் விரிச்சு காய போறத பார்த்ததும் காவேரிக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. காவேரி அதிர்ச்சியில, விஜய் என்ன பண்றீங்க? என் புடவைய நீங்க ஏன் துவைக்கிறீங்க? ஐயோ, அதை கொடுங்க முதல்ல அப்படின்னு சொல்லி புடுங்க பாக்குறான். விஜய் ரொம்ப கூலா அவளை பாக்குறான். இதுல என்னடி வந்துட போகுது? நீயே சரியா சாப்பிடாம உடம்பு தளர்ந்து போய் கிடக்குற. இதுல இந்த இவ்வளவு பெரிய புடவைய நீ தண்ணியில நினைச்சு அலசி புழிஞ்சி தேவையா உனக்கு அப்படின்னு நம்ம விஜய் சொல்றான். காவிரி அப்படியே கலங்கின கண்களோட, ஆனா ஒரு ஆம்பளை போய் பொண்டாட்டியோட துணி துவைக்கலாமா? யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? விஜய் அந்த புடவைய கிளிப்ல போட்டுக்கிட்டே, யாரு என்ன நினைச்சா எனக்கு என்ன? நீ என் பொண்டாட்டி. நான் ஒரு ஆக்சிடென்ட்ல படுத்து கிடந்தா நீ எனக்கு எல்லாம் செய்வல்ல. உனக்கு ஒரு கஷ்டம்னா நான் ஏன் செய்யக்கூடாதா? இதுல ஆம்பளை என்ன பொம்பளை என்ன? நீ சும்மா சாமி சாமிங்கிறத விட்டுட்டு போய் ரெஸ்ட் எடு. காவேரிக்கு வார்த்தைகளே வரல. அவனோட அந்த யதார்த்தமான பேச்சும் அவன் மேல அவன் வச்சிருக்கிற அந்த அழகான அக்கறையும் அவளை பெரிய அளவுக்கு பாதிக்குது. அவன் கிட்ட போய் கட்டி பிடிச்சு அழணும் போல இருக்குது. ஆனா அந்த மஞ்சள் காப்பு அவளை தடுக்குது. அப்படியே நின்று அவளை பார்த்து உருகி போய் நிக்கிறான். சாயங்காலம் ஆகுது. விரதத்தோட கடுமையால காவேரிக்கு லேசா காய்ச்சல் வந்துடுது. அவ படுக்கையில, அதாவது தரையில போட்டிருக்கிற பாயில சுருண்டு படுத்திருக்கா. உடம்பு லேசா நடுங்குது. ஆபீஸ்ல இருந்து விஜய் வீட்டுக்கு வராரு. காவேரியை பார்த்ததும் பதறி போய் வேகமா அவ பக்கத்துல தரையில போய் உட்கார்றான். காவேரி, என்னடி ஆச்சு? உடம்பு நடுங்கிற மாதிரி இருக்கு. ஃபீவர் வருதா என்ன? விஜய் அவன் நெத்தில கைய வச்சு பார்க்க தான் கைய நீட்டுறான். காவேரி லேசா விளக்கிடுறா. காவேரி ரொம்ப சோர்வான குரல்ல, பிளீஸ் விஜய் தொடாதீங்க என்ன அப்படிங்கிறா. விஜய்க்கு அவ்வளவு கோபம் வருது. ஆனா அவளோட நிலைமைய பார்த்து அதை அடக்கிக்கிறான். ஏண்டி, உனக்கு உடம்புக்கு முடியல, காய்ச்சலான்னு கூட நான் தொட்டு பார்க்க கூடாதா? என்னடி சாமி இது? தான் புருஷன் தொட்டா குத்தன்னு சொல்ற சாமி எல்லாம் ஒரு சாமியடி அப்படின்னு சொல்றான். காவேரி சிரிச்சுக்கிட்டே, அதுக்குதான் தெர்மாமீட்டர் இருக்கே, அதை எடுத்து கொடுங்க, நானே செக் பண்ணி சொல்றேன் அப்படின்னு ரொம்ப சோர்வா சொல்றான் சிரிச்சுக்கிட்டே. விஜய் வேகமா போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்ல இருக்கிற அந்த தெர்மாமீட்டரை எடுத்துட்டு வந்து காவேரி கிட்ட கொடுக்குறான். அதை வச்சு செக் பண்ணிட்டு அவங்க கிட்ட காட்டுறான். 101 டிகிரி இருக்குடி, வா உடனே டாக்டர் கிட்ட போலாம் அப்படின்னு நம்ம விஜய் சொல்றான். வேணா விஜய், ஹாஸ்பிட்டல் போனா ஊசி போடுவாங்க, மாத்திரை கொடுப்பாங்க, அதெல்லாம் சாப்பிட்டா விரதம் கலைஞ்சிடும். ஒண்ணும் இல்ல, ஒரு 2 மணி நேரம் தூங்குனா சரியா போயிடும்.
நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம காவேரி சொல்றான். விஜய்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவளை தூக்கிட்டு போகவும் முடியல, அவளை அப்படியே விடவும் மனசு வரல. சரி, மாத்திரை வேணாம், நான் போய் உனக்கு சுக்குமல்லி காப்பி போட்டுட்டு வரேன், அதை குடிச்சா சரியாயிடும், அப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிச்சனுக்கு போய் அந்த சுக்குமல்லி காப்பி போட்டு வந்து கொடுக்குறான். ராத்திரி நேரம், ரூம்ல லைட் ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு சின்ன லைட் லாம்ப் வெளிச்சம் மட்டும் இருக்கு. காவேரி பாயில படுத்து தூங்கிட்டு இருக்கா. அவளுக்கு காய்ச்சல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனா விஜய் தூங்கவே இல்லை. அவன் தரையில படுத்துக்கிட்டு காவேரி உத்து பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் மூச்சு விடுற சத்தம், அவன் முகத்துல இருக்கிற அந்த சோர்வு எல்லாத்தையும் அவன் கண்கள் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கு. காவேரிக்கு லேசா முழிப்பு வருது. கண்ணை திறந்து பார்த்தா இருட்டுல விஜய் அவளையே பாத்துட்டு இருக்கான். காவேரி மெதுவா, விஜய் தூங்கல நீங்க அப்படின்னு இரும்புறா. நீ தூங்கு காவேரி, நான் முழிச்சுட்டு தான் இருப்பேன். ஏன், உங்களுக்கு நாளைக்கு ஆபீஸ் இருக்குல்ல? ஆபீஸ்ல 2வது தாண்டி. இப்போ எனக்கு உன் உசுறு தான் முக்கியம். உனக்கு காய்ச்சல், நீ தூங்கும் போது உனக்கு ஏதாச்சும் வேணும்னா நீ என்ன கூப்பிட மாட்டியே, அதான் நீ நல்லா தூங்குறியான்னு பாத்துட்டு இருக்கேன். காவேரிக்கு நெஞ்சு கணக்குது. இந்த ஒரு வாரம் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான்ல. விஜய் ஒரு சின்ன புன்னகையோட அவளை பாக்குறான். கஷ்டம்தான் காவேரி, ஆனா இந்த ஒரு வாரம் உன்னை தொடாம இருக்கிறது தான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய தண்டனை. அதே சமயம் உன் மேல எனக்கு எவ்வளவு பெரிய காதல் இருக்குன்னு இந்த தூரம் தாண்டி எனக்கு புரிய வைக்குது. நீ என்ன தொட்டா மட்டும்தான் காதல்னு இல்ல, நீ என் கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலே போதுண்டி, என் உசுரே உனக்காக தான் துடிக்கும். காவேரி எதுவும் பேசல. அவ கண்கள்ல இருந்து 2 சொட்டு கண்ணீர் வழியுது. அதை பார்த்த விஜய், அழாத, நான் எப்பவும் உன் கூடவே இருப்பேன், நீ தூங்கு அப்படின்னு நம்ம விஜய் சொல்றாரு. அந்த நைட்லம் வெளிச்சத்துல எந்த தொடுதலும் இல்லாம ஒருத்தரோட ஒருத்தர் கண்களாலேயே அரவணைக்கிற அந்த அழகான காதலோட இந்த 17வது எபிசோடு ரொம்ப அமைதியா முடியுது. என்ன மக்களே, விஜயோட இந்த காதல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தான் பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாதுன்னு அவன் சமைக்கிறதா இருக்கட்டும், அவ புடவைய துவைக்கிறதா இருக்கட்டும், ஒரு புருஷன் எவ்வளவு அக்கறையா இருக்கான்ல. ஆனா காவேரியால அவனை தொட்டு கூட அந்த அன்பை பரிமாறிக்க முடியலங்கிற தவிப்பு நம்மளையும் ஃபீல் பண்ண வச்சிருச்சு. இந்த தொடாத காதல் இன்னொரு எபிசோடுக்கு தொடரும். அதுக்கப்புறம் நேரா பெரியபாளையம் தான். அந்த பிரம்மாண்டமான திருவிழாவில என்ன நடக்க போகுது எல்லாத்தையும் அடுத்தடுத்த எபிசோட்ல பார்ப்போம். மறக்காம உங்களுடைய கணவரோ மனைவியோ இதே மாதிரி உங்களை பாத்துக்கிறாங்களா அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை அடுத்த வீடியோவில் இதை விட இன்னும் பிரம்மாண்டமான ஒரு காதலோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.